இன்னைக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் எதுக்கு சுதந்திரம் இருக்குன்னா, விஜயை வெட்டி போட்டிருக்க வேணாமா அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இவ்வளவு பெரிய மீசையை வச்சுக்கிட்டு பேசுவார். செருப்பால் அடிக்கணும், இதெல்லாம் ஜேர்னலிசமா? இப்படி பேசுறதுக்கு இன்னைக்கு சுதந்திரம் இருக்கு. விஜயை வெட்டி போட வேணாமா, அங்க கிடந்து செருப்பு எடுத்தே விஜய் அடிக்கணும், இதெல்லாம் பொது வெளியில பேசுற மொழியா? இதை நீங்க பேச சுதந்திரம் இருக்கு. கெட்டவத்தில் கூட விஜய் திட்டுங்க, கொலைகாரா அப்படின்னு நீ தம்புநெல் வை. ஒரு மனுஷனை, ஒரு பிரபலமான நடிகரை சைக்கோன்னு நீங்கள் பேசி பொதுவெளியில் பதிவு செய்கிறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை பேசுவதற்கு தான் உங்களுக்கு இன்று சுதந்திரம் இல்லை. அப்படி விஜய் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்காது, என்னன்னு கேளுங்கன்னு பேசுனீங்கன்னா நீங்கள் அவதூறு தாக்குதலுக்கு உள்ளாவீர்கள். ஸோ விஜய்க்கு ஆதரவாக யாருமே பேசக்கூடாது. விஜய்க்கு ஆதரவாக ஏதாவது பேசின அவ்வளோதான் காலி. பேச்சுரிமை, எழுத்துரிமை, பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை, ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடுவதற்கான உரிமை ஆகியவற்றை அடிப்படை உரிமையாக அரசியல் அமைப்பு சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அப்போ அந்த பிரச்சாரத்துக்கு வர ஜனங்க காவல்துறையிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. அப்போ காவல்துறை பார்த்துக்கும். இதை நம்பி தான் வர்றாங்க. அப்ப பொறுப்பு யார் மீது? விஜய் மீதா? விஜய் ஒழுங்கா ஏற்பாடு பண்ணல, சொன்ன பேச்ச கேட்கலன்னா தடை பண்ணுங்க. திமுக கூட சேர்றவனை எல்லாம் அருவருப்பா ஜனங்க பார்க்கணும். திமுக கூட எவனெல்லாம் சேர்றானோ அவர்கள் அத்தனை பேரும் மக்கள் விரோதிகள். மனசாட்சியை விற்றவர்கள் தான் திமுகவை ஆதரிக்க வேண்டும். விஜய் கைதா இப்படி பேசுனீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. இது ஒரு அடக்குமுறை. அவர் தரப்புல இருக்க நியாயத்தை பேசணும்ல. கொலகாரம் கிடையாதுயா, அது ஒரு விபத்து. அவர் மட்டும் காரணம் அல்ல, அந்த விபத்துக்கு எல்லோரும் காரணம். அவர் மீது மட்டும் பழி சுமத்தாதீர்கள்னு ஒரு குரல் வருதுல்ல, எந்த குரலும் வரக்கூடாது. அவரை ஒருமையில திட்டலாம், அதுக்கு இன்னைக்கு அனுமதி இருக்கு. வெட்டி போட வேண்டாமா என்று கேட்கலாம், செருப்பால் அடிக்கலாமா என்று கேட்கலாம். அவர்களுக்கெல்லாம் சார் அனுமதி மட்டும் இல்லாமல் பாதுகாப்பும் வழங்கப்படும், வெகுமதியும் வழங்கப்படும்.